ஸ்மால் கேப், மிட் கேப் இதோட எதிர்காலம் என்ன மாதிரி இருக்க போகுது இப்போ 2026 பொறுத்த வரைக்கும்? 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு எடுத்திங்கன்னா மிட் கேப் ஒரு 35%, ஸ்மால் கேப் 63% ஏற்றத்தை கொடுத்தது. அடுத்தது அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த 24ல் பார்க்கும்போது இதை நீங்கள் ஒருவேளை லார்ஜ் கேப்பையும் கணக்கில் எடுத்துகிட்டு பார்த்தா ஈவனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் 19%, 20%, மிட் கேப் 34%, ஸ்மால் கேப் 63%. 23ல் 24ல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் லார்ஜ் கேப் 9%, ஸோ மிட் கேப் வந்து 14-15%, ஸ்மால் கேப் 23%. 25ல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு லார்ஜ் கேப் அதை இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதை 10.5%. அதில் நமக்கு மிட் கேப் வந்து 5.5% கிட்ட, ஸ்மால் கேப்பு -5.5% மைனஸில் போயிடுச்சு. ஆக ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அதிக ரிஸ்க்கும் அதிக ரிவார்டும் கொடுக்கக்கூடிய ஒரு தளம். எப்பவுமே அதிக ரிஸ்க் எடுக்கிற இடத்துக்கு யார் போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இந்த குறைந்த வயதுடையவர்கள், இப்போ 25 வயசு 30 வயசில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் நேரடியாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கூட ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு டைரெக்டாக பங்கு வாங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்டு வழியாக அதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்கீம் இருக்குது, மிட் கேப் ஸ்கீம் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்கீம் இருக்குது. அப்போ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் யார் தைரியமாக கையாளலாம்னா வயது குறைவாக இருப்பவர்கள். அவங்க அடுத்தடுத்த சைக்கிளுக்கு பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 23ல் முதலீடு பண்ணீங்க, 63% கொடுத்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 23%, இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ். அடுத்த வருஷம் ஒரு -20 போனாலும் உங்களுக்கு பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். ஒருவேளை இப்போ -5% இருக்கிற ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த வருஷம் 3 வருஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அவங்க பொறுப்பாக அதை ஹோல்ட் பண்ணாங்கன்னாவே அவங்களுக்கு அதில் ரெக்கவரி ஆகிடும். ஆக ரிஸ்க் நிறைந்த ஒரு பகுதி. அதில் அலோகேஷன் எப்படி இருக்கணும்னு மேபி சுரேஷ் சார் அழகாக அதை பற்றி சொல்லலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்றது சிறு முதலீட்டர்களுக்கானது அல்ல, புதியவர்களுக்கு அல்ல. ஆக சந்தையில் புதுசாக வரவங்க எல்லாருமே லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும்.